பாரதம் என் உதிரம் தானடி. தமிழகத்திற்கும் ராமநவமிக்கும் உள்ள தொடர்பு ஒரு விரிவான பார்வை. ராமநவமி என்பது இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்டிகையாகும். இது ராமரின் பிறப்பை கொண்டாடுவதற்காக சித்திரை மாதத்தில் சுக்லபட்சத்தின் 9ஆம் நாள் நவமி அன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் இந்த பண்டிகை ஆன்மீக, பண்பாட்டு மற்றும் இலக்கிய ரீதியாக ஆழமான புரிதலுடன் கொண்டாடப்படுகிறது. ராமர் ராமாயணத்தின் மைய நாயகனாகவும் தர்மத்தின் அடையாளமாகவும் தமிழ் மக்களால் போற்றப்படுகிறார். இந்த கட்டுரையில் தமிழகத்திற்கும் ராமநவமிக்கும் உள்ள தொடர்பை விரிவாக ஆராய்வோம். ராமநவமி என்பது ராமரின் பிறந்த நாளை குறிக்கிறது. ராமர் அயோத்தியின் மன்னர் தசரதருக்கும் ராணி கௌசல்யாவிற்கும் மகனாக பிறந்தவர். இந்து புராணங்களின்படி அவர் விஷ்ணுவின் 7வது அவதாரமாக கருதப்படுகிறார். அவரது வாழ்க்கை அறம், நீதி, கடமை மற்றும் அன்பு ஆகியவற்றின் முழுமையான வெளிப்பாடாக அமைகிறது. தமிழகத்தில் ராமநவமி அன்று மக்கள் இந்த உயர்ந்த பண்புகளை நினைவுகூர்ந்து ராமரை வணங்குகின்றனர். தமிழகத்தில் ராமநவமி பல்வேறு வழிகளில் கொண்டாடப்படுகிறது. கோயில்களில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் ராமாயண பாராயணம் நடைபெறுகின்றன. ராமேஸ்வரம் தமிழகத்தில் ராமருடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு புனித தலமாகும். ராமாயணத்தின்படி ராமர் சீதையை மீட்க இலங்கைக்கு செல்லும் முன் ராமேஸ்வரத்தில் சிவனை வழிபட்டு ராமநாத சுவாமி கோயிலை நிறுவியதாக கூறப்படுகிறது. இதனால் ராமநவமி அன்று ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தமிழகத்தின் பிற பகுதிகளிலும், குறிப்பாக ராமர் கோயில்கள் உள்ள இடங்களில் இந்த பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. மக்கள் விரதம் இருந்து ராமருக்கு பிரசாதம் படைத்து பஜனைகள் பாடி அவரது வாழ்க்கையை பற்றி சிந்திக்கின்றனர். சில இடங்களில் ராமரின் வாழ்க்கை சம்பவங்களை விளக்கும் நாடகங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. கம்பராமாயணம் தமிழ் இலக்கியத்தில் ராமரின் தாக்கம். தமிழகத்தில் ராமரின் புகழ் மற்றும் ராமநவமியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள கம்பராமாயணத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. 12ஆம் நூற்றாண்டில் கம்பர் என்னும் புலவரால் தமிழில் எழுதப்பட்ட இந்த காவியம் வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் மொழியின் அழகையும் ஆழத்தையும் பிரதிபலிக்கிறது. கம்பராமாயணம் ராமரை ஒரு வீரனாகவும் அறத்தின் பாதுகாவலனாகவும் அன்பின் உருவமாகவும் சித்தரிக்கிறது. கம்பராமாயணம் தமிழ் மக்களிடையே ராமரின் கதையை ஆழமாக பதிய வைத்தது. இதன் மூலம் ராமநவமி தமிழகத்தில் ஒரு வெறும் பண்டிகையாக மட்டுமல்லாமல் ஒரு பண்பாட்டு மற்றும் இலக்கிய நிகழ்வாகவும் மாறியது. கம்பராமாயண பாராயணம் ராமநவமி அன்று பல இடங்களில் நடைபெறுவது தமிழக மக்களின் இலக்கிய பற்றையும் ராமரின் மீதான பக்தியையும் வெளிப்படுத்துகிறது. ராமேஸ்வரம் தமிழகத்தில் ராமருடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு தலமாகும். ராமாயணத்தில் ராவணனால் கடத்தப்பட்ட சீதையை மீட்க ராமர் இலங்கைக்கு செல்லும் பாலத்தை ராமசேது கட்டுவதற்கு முன் இங்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ராமேஸ்வரம் ராமரின் புனித பயணத்தின் ஒரு முக்கிய பகுதியாக உள்ளது. ராமநவமி அன்று இங்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகள் தமிழகத்திற்கும் ராமருக்கும் உள்ள ஆழமான தொடர்பை உறுதிப்படுத்துகின்றன. தமிழகத்தில் ராமநவமி ஒரு ஆன்மீக அனுபவமாக மட்டுமல்லாமல் சமூக ஒற்றுமையை வளர்க்கும் ஒரு நிகழ்வாகவும் உள்ளது. பக்தர்கள் ஒன்று கூடி ராமரின் புகழை பாடி அவரது வாழ்க்கையிலிருந்து பாடங்களை பகிர்ந்து கொள்கின்றனர். ராமரின் அறம், பொறுமை மற்றும் கடமை உணர்வு ஆகியவை தமிழக மக்களின் வாழ்வியல் மதிப்புகளுடன் ஒத்துப்போகின்றன. இதனால் ராமநவமி தமிழகத்தில் ஒரு புனிதமான மற்றும் உணர்வு பூர்வமான பண்டிகையாக உள்ளது. தமிழகத்திற்கும் ராமநவமிக்கும் உள்ள தொடர்பு பல பரிமாணங்களை கொண்டது. ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்கள், கம்பராமாயணம் போன்ற இலக்கிய படைப்புகள் மற்றும் தமிழக மக்களின் ஆன்மீக ஈடுபாடு ஆகியவை இதற்கு சான்றாக அமைகின்றன. ராமநவமி தமிழகத்தில் ஒரு வெறும் மத நிகழ்வாக மட்டுமல்லாமல் ராமரின் வாழ்க்கையையும் அவரது போதனைகளையும் பிரதிபலிக்கும் ஒரு பண்பாட்டு மற்றும் இலக்கிய கொண்டாட்டமாகவும் திகழ்கிறது. இதன் மூலம் தமிழக மக்கள் ராமருடன் தங்களை உணர்வுபூர்வமாக இணைத்துக் கொள்கின்றனர். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.